வணக்கம். இன்று நாம பார்க்க போறது ஆர்டமிஸ் 2. இது என்னடா இது ஆர்டமிஸ் 2 அப்போலோக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, நிலவுக்கு போயிருக்காங்களா, என்ன நிஜமாவே போனாங்களா அப்படின்லாம் பல சந்தேகம் இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் விண்வெளிக்கே கிட்டத்தட்ட போயிட்டு வந்த மாதிரி தொடர்ச்சியா இந்த செய்திகளை பார்த்துட்டு இருக்கிற தினேஷோட நம்ம பேசுவோம். வாங்க தினேஷ், எப்படி இருக்கீங்க? வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப எல்லாம் பில்டப் கொடுக்குறீங்க. விண்வெளிக்கே போல அந்த மாதிரி போக ஆப்பர்ச்சுனிட்டி நல்லதான் போகலாம். பட் நீங்க சொன்ன மாதிரி அது தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டைரக்டா போயிடலாம். நீங்க கேள்விகள் கேளுங்க, முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச பதில்கள் சொல்றேன். எனக்கு முக்கியமான கேள்வி, நான் பார்த்துட்டே இருக்கிறது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 30 சேட்டலைட் ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரி நிறுவனங்கள்லாம் விட்டுட்டே இருக்கு, வரிசையா விட்டுன்னு இருக்கு. இது என்ன புதுசா ஏதோ இல்லாத செய்தியா ஏதோ இந்த இதை சொல்லியிருக்காங்க ஆர்டமிஸ் 2 பத்தி ஏன் இவ்வளவு பில்டப்? அந்த முக்கியமான விஷயம் வந்துட்டு இந்த ஆர்டமிஸ் அந்த ப்ரோக்ராமோட கோலை பத்தி மிஷனை பத்தி சொல்லிடலாம். இது வந்து ஒபாமா காலத்துல அவரோட ஆல்மோஸ்ட் லாஸ்ட் டைம்ல வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா மிஷன் டு மார்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. அந்த மிஷன் டு மார்ஸ்ல என்ன பண்ணாங்கன்னா நம்ம மிஷன் மார்ஸுக்கு வந்து ஹியூமன்ஸ், அதாவது மனிதர்களை அங்க அனுப்புறதுக்கான பயணம் தான் அப்படின்னு தான் அதை ஆரம்பிச்சாங்க. பட் அதுக்கு போறதுக்கு முன்னால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து மூணுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ஸ்டெப் ப்ரோக்ராமா வந்துட்டு அவங்க அந்த சமயத்துல ஒபாமா பீரியட்ல யோசிச்சாங்க. பட் அதுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் ஃபண்டிங் எல்லாம் வரல. இது இனிஷியல் எக்ஸ்ப்ளோரேஷன் ஃபேஸ் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒபாமாவுக்கு முடிஞ்ச பிறகு ட்ரம்ப் வந்த பிறகுதான் அவரோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்சில 2017 இருந்து தான் இதோட ப்ரோக்ராமோட ஃபர்ஸ்ட் டைரக்டிவ் போச்சு. ஸோ இது என்ன பண்ணாங்கன்னா ஒரு 5 மிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆர்டமிஸ் 1ல இருந்து ஆர்டமிஸ் 5 வரைக்கும் ஒரு மிஷன். அதுல வந்து ஆர்டமிஸ் 1 வந்து ஆக்சுவலா கோவிட் சமயத்தினால கொஞ்சம் டிலே ஆச்சு. ஸோ அப்ப பைடன் தான் பிரசிடென்டா இருந்தாரு. ஸோ அவரு அப்பவும் காங்கிரஸ் இந்த கோவிட் சமயத்துல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு எல்லாம் தொல்லைகள் இருந்துச்சு, எவ்வளவு எல்லாம் பண தட்டுப்பாடு இருந்துச்சு, பண வீக்கம் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் தாண்டி வந்து பைடன் அவர்கள் வந்துட்டு பிரசிடென்ட் பைடன் அவர்கள் வந்து அதை அப்ரூவ் பண்ணிட்டு நவம்பர் 2022 லான்ச் பண்ணாங்க. ஸோ இப்போ பைடன் முடிஞ்ச பிறகு ட்ரம்போட 2வது பிரசிடென்சில வந்துட்டு இந்த வாட்டி ஆர்டமிஸ் 2 அப்படிங்கிறது தான் இந்த புது இது போயிட்டு இருக்காங்க. அப்புறம் இது வந்து முதல்ல போனது பைடன் கிட்ட அனுப்பினது வந்துட்டு அன்க்ரூடு டெஸ்ட் ஃபிளைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபிளைட் போயிட்டு இந்த லான்ச் கரெக்டா ஒர்க் ஆகுதா, ஹீட் ஷீல்டு நல்லா இருக்கா, அப்புறம் அந்த வந்து இந்த ஸ்பேஸுக்கு போன சிஸ்டம்ஸ் எல்லாம் கரெக்டா ஒர்க் ஆகுது அப்படின்னு ஒரு ஃபுல்லா டெஸ்டட், அதாவது அன்மேண்டதுனால தான் ரிஸ்க் எடுக்காம அனுப்பினாங்க. ஆர்டமிஸ் 2 அப்படிங்கிறது வந்து மேண்டு 4 பேர் இந்த க்ரூல போயிருக்காங்க. ஸோ 1972 அப்புறம் நிலவுக்கு அருகாமையில் போனது இவங்க தான் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்டமிஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு இப்ப புதுசா 2027 வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து லோ எர்த் ஆர்பிட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கமர்ஷியல் லேண்டர்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுக்காக இங்க இருந்து வந்துட்டு எர்த்ல இருந்து மூணு சுத்தி எப்படி லோ ஆர்பிட்ல போக போகுது அப்படிங்கறதான் இதை டெஸ்ட் பண்ண போறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஆர்டமிஸ் 4ல வந்து திருப்பியும் க்ரூட் லூனார் லேண்டிங், அதுதான் 2028 வந்து வரப்போகுது அப்படின்றவங்க. சோ நீங்க பாத்தீங்கன்னா அப்போலோ படத்தை பார்த்திருப்பீங்க, சினிமா பார்த்திருப்போம், அதை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 1972 அப்புறம் இது லேண்ட் ஆச்சுன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் க்ரூ லேண்டிங் இன் மூன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு 2028 வந்துட்டு செகண்ட் க்ரூ லேண்டிங் அப்படிங்கிற, அதாவது அந்த ஃபர்ஸ்ட் இப்படி லேண்ட் பண்ணிட்டு இமீடியட்டா வந்துருவாங்க. 5வது வந்துட்டு 2028 நடக்கிறதுல வந்துட்டு அங்க லேண்ட் பண்ணி அங்க சில யூசபிலிட்டி டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு திரும்பி வர்றதுதான் அதோட பிளான். ஸோ இதுதான் ஆர்டமிஸ் அப்படிங்கிறது. ஸோ அவங்களோட கோல் என்னன்னா மார்ஸுக்கு போனோம், அதுக்கு முன்னால நம்ம நிலவுக்கு போய் திருப்பி அங்க கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படிங்கறதுதான் இந்த ஹோல் ட்ரிப்போட பிளான். வெகு அருமை. நான் பார்த்த நம்பர் வந்துட்டு 36,000 கோடி ரூபாய். 36,000 கோடி ரூபாய்னா கிட்டத்தட்ட $4 பில்லியன். கிட்டத்தட்ட 50 சந்திராயன் 3 இதை வந்துட்டு நம்ம பண்ணிடலாங்கிற மாதிரி ஒரு கணக்கு கூட போட்டு காமிச்சாங்க. பெரிய நம்பருங்கிறதுக்காக சொல்றேன். சோ இவ்வளவு செலவு செஞ்சு ஒரு நிலவுல கால் கூட வைக்கல, சும்மா நிலவு கிட்ட போயிட்டு ஹலோ வணக்கம் பாப்போம் திரும்ப போயிடலாம் ஆத்துக்கு போயிடலாம் அப்படின்னு திரும்பி வந்துட்டாங்க. என்ன கொடுமை சார் இது! இதுக்கெல்லாம் இவ்வளவு ஒர்த்தா இந்த பயணம்? எனக்கு நிஜமாவே இன்னும் புரியல. இன்னும் என்னோட என்ன மேட்டர் இதுல, ஏன் இவ்வளவு பில்டப்? திரும்ப நான் அதே கேள்விதான் கேட்கறேன். நீங்க போன வாட்டி விட்டீங்க, இந்த வாட்டி சொல்லிடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க சொல்றது வந்து இப்ப அமெரிக்க டாலர் மதிப்பின்படி பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 2022 போன போய் நான் சொன்ன மாதிரி கோவிடுக்கு நடுவுல
இந்த ஆர்டெமிஸ் 1 அனுப்புறோம், கோவிட் முடிஞ்சு வந்த சமயத்தில் தான் அனுப்பினாங்க அப்படின்னு சொல்லலாம். பைடன் அப்ரூவ் பண்ணாரு, பிரசிடென்ட் பைடன். அப்போ வந்து 4.5 பில்லியன் டாலர் செலவாச்சு. இப்போ அது வந்து அன்மேண்ட் குரூ போனதுக்கு, இதுக்கும் வந்து கிட்டத்தட்ட 4 to 4.5 பில்லியன் அப்படின்றாங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நான் சொன்ன இந்த 5 இதுக்கும் வந்துட்டு கிட்டத்தட்ட 5 பில்லியன் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு முத்தாய்ப்பா வந்துட்டு கடைசி இதுக்கு வந்து கொஞ்சம் குறைப்போம் அப்படின்னு இருக்காங்க. பட் இன்ஃபிளேஷன்லாம் பார்த்தா குறைப்பாங்களான்னு தெரியல. ஸோ அதான் இது. ஸோ நீங்க இந்த 5 மிஷனுக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பா ஒரு $5 பில்லியன் பர் மிஷன் அப்படின்னு போட்டீங்கன்னா $25 பில்லியன் அப்படின்லாம். ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய கம்பெனியோட செலவு அப்படின்லாம். இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா ஒரு சில சிறிய நாடுகளோட டோட்டல் பட்ஜெட்டே எவ்வளவுதான் இருக்கும் அப்படின்லாம். ஸோ அதுதான் கருத்து. பட் உங்களோட கேள்வி ஏன் இது அனுப்பணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா, இது வந்து மிஷன் மார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இங்க இருக்கிற நம்ம வந்து இன்னும் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு எப்பவுமே இது வந்து நீங்க ஃபாரின் அகேன்ஸ்ட் பேசலாம், இவ்வளவு செலவு பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் மூலியமா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து அங்க போய் ஆராய்ச்சி பண்றது, ஸ்பேஸ்ல வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி அங்க வந்து நம்ம குடிபெயர முடியுமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ எர்த்ல வந்து கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா, இப்போ நீங்க பார்த்து ஸ்பேஸ் எக்ஸோட எலான் மஸ்க் வந்து அடிக்கடி பேசியிருக்கிறதுனா, அவரோட கனவே வந்து மாஸ்ல போய் லேண்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான். அங்க ஒரு குடியிருப்பு அமைக்கணும், அங்க போய் ஆராய்ச்சி பண்ணி இது பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா ஃபியூச்சர்ல வந்துட்டு எர்த்ல வந்து ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா, இல்ல அங்க இருக்கிற ரிசோர்சஸ் நம்ம எடுக்கிறதுக்கு வந்துட்டு ஸ்பேஸ் டிராவல் ரொம்ப முக்கியமான இருக்கு. ஸோ அந்த ஸ்பேஸ் டிராவல் பண்றதுக்கு வந்து 1972 அப்புறம் யாருமே இதுக்கு பணம் கொடுக்கவே இல்லை. ஏன்னா ஏதாச்சும் ஒரு போர் நடந்துட்டே இருக்கு, ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில வந்துட்டே இருக்கு. அதனால அந்த ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு. அந்த கோல்டு வார் பீரியட் எண்ட் பண்ணவொன்னு குறைஞ்சிருச்சு. ஸோ இப்ப அதனாலதான் வந்துட்டு அதை திருப்பி நம்ம உயிர்த்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு எல்லா பிரசிடென்ட் சொன்னோம். அதனால தான் சொன்னேன். குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா ஒபாமா பீரியட்ல இருந்து ஒபாமா, பைடன், ட்ரம்ப் பிரசிடென்சி 1, பிரசிடென்சி 2 அப்படின்னு சொல்லிட்டு இது பைபார்ட்டிஷனா வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இதுக்கான தேவைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சயின்ஸ் மட்டும்தான், வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ நம்ம சயின்ஸ்ல இது பண்ண பிறகு இது பண்ணலாம். இது எப்படி நம்ம வந்து இதுல பணம் திரும்பி கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து இப்போ ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரி ஒரு கமர்ஷியல் கம்பெனி என்ன பண்ண முடியும்னா, ப்ளூ ஆர்பிட் மாதிரி கம்பெனி என்ன பண்ண முடியும்னா, அமெரிக்கா மட்டும் இல்ல பிற நாடுகளும் போக முடியும். அவங்களுக்கு போய் அவங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நம்ம அங்க இருந்து பணத்தை வாங்கி அதை ஒரு ஸ்பேஸ் டிராவலா மாற்ற முடியும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஒரு யூஸ் கேஸா இருக்கு. இன்னொரு யூஸ் கேஸ் மற்ற நாட்டுக்கு வந்து அவங்களுக்கும் வந்து நாங்க மூன்ல போய் சில ஆராய்ச்சிகள்லாம் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில நீங்க குறைந்த விலையில் வந்து சந்திராயன் போச்சு அப்படின்னு சொன்னீங்களா, ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட். இப்போ அது வந்து ஒரு பிசினஸாவே இந்தியாவுக்கு ஆயிட்டு இருக்கு இல்லைங்களா? சேட்டலைட்டை வந்து நம்ம லான்ச் பண்ணிட்டு இருக்கோம், மற்ற சிறிய நாடுகளுக்கு லான்ச் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஸ்பேஸ் எக்ஸோட பெரும்பான்மை வருமானம் பாத்தீங்கன்னா இந்த சேட்டலைட்ஸ் லான்ச் பண்றதுதான். சோ அதனால இந்த ஆராய்ச்சிகளுக்காக நிறைய மற்ற கண்ட்ரிஸ் பண்ணுவாங்க. சோ அதனால நமக்கு வருமானம் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்றது தான் இதுல முக்கியமான விஷயம். ரொம்ப அருமையா சொன்னீங்க. நிலவுல போய் கொடியை மட்டும் நட்டுட்டேன், நானும் தொட்டுட்டேன் அப்படின்னு திரும்பி வராம நிலவுல போய் தங்க போறோம்னு இருக்கீங்க. அதுக்கு வந்து 2.5 லட்சம் மைல் தள்ளி இருக்கிற நிலவுக்கு வந்துட்டு எப்படி நம்பகமா மனிதர்களை அனுப்புறது அப்படிங்கறதோட முக்கியத்துவத்தையும் சொல்லியிருக்கீங்க. உண்மையான கேள்விகளுக்கு யாரெல்லாம் பயணித்தார்கள், இதோட சரித்திரம்ங்கிறதெல்லாம் உள்ள போறதுக்கு முன்னாடி மீண்டும் இன்னொரு எதிர்மறை கேள்வி. சாதாரண மனிதர்கள் நிஜமாவே இது போக முடியுமா, இல்ல வந்துட்டு எலான் மஸ்க் மற்ற பல வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் பில்லியனர்கள் மட்டுமே இது வந்துட்டு அங்க போயிட்டு ஜாலியா நம்ம மனித தொல்லை கூட்டம் இல்லாம சௌகரியமா இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சோதனைகளை வந்துட்டு மக்களோட வரிப்பணத்துல செய்யறாங்களா? சோசியலிசம் மாதிரி இருந்தாலும் பண்ணிச்சுக்கோங்க, பட் கேட்கணும்னு தோணுச்சு. இதுக்கு வந்து நம்ம சுதா குங்குராவை தான் துணை கலைக்கணும். சூரரை போட்டு படம் பாத்தீங்கன்னு நினைக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா இந்த பிளைட் எல்லாம் வந்து இப்ப பணக்காரங்களை போறது, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்தா போக முடியும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. வந்து இன்னைக்கு வந்து நீங்க இந்தியால பாத்தீங்கன்னா மொத்தமே எனக்கு ஞாபகம் இருக்கு 80களில் 90லாம் பாத்தீங்கன்னா நான் கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு ஒரு ஃபிளைட் பறக்கும், சென்னையில இருந்து ஹைதராபாத்துக்கு ஒன்று பறக்கும், ஹைதராபாத்ல இருந்து டெல்லி பாம்பேக்கு பறக்கும், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கல்கத்தா பறக்கும். அவ்வளவுதான் இருந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு ஃபிளைட்ஸ் இருக்குன்னு பாருங்க, இவ்வளவு பேர் பறக்குறாங்கன்னு பாருங்க. சோ அது என்ன பண்ணும்னா
ஃபர்ஸ்ட் இனிஷியலா எல்லாத்துக்குமே இந்த மாதிரி டெக்னாலஜிக்கு எல்லாமே வந்துட்டு விலை உயர்ந்துதான் இருக்கும். ஆனா போக போக நீங்க எனக்கு ஒரு டைம் லைன் கொடுங்க, அடுத்த 10 வருடத்தில் வந்து இது குறையுமா அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. ஆனா குறையக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து நீ என்ன பண்றீங்கன்னா, அந்த திருப்பியும் ஸ்பேஸ் எக்ஸ் எலான் மஸ்க் பத்தி பேசணும்னா, முன்ன வந்து இந்த ஸ்பேஸ் லான்ச்சிங், சேட்டலைட் லான்ச்சிங் அப்படி ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தது. ஏன்னா நீங்க ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணி இருந்துச்சுன்னா அதோட பார்ட்ஸ் என்ன பண்ணணும்னா, அது த்ரஸ்ட் பண்ணி அந்த சேட்டலைட் அனுப்பின பிறகு அந்த ராக்கெட்டின் பாகம்லாம் கீழே உடஞ்சி விழுந்துரும். அதை ரெக்கவர் பண்ண முடியாது, பயங்கர லாஸா இருந்துச்சு. இப்போ ஸ்பேஸ் எக்ஸ் ஏன் எலன் மஸ்க் எல்லாரும் ஜீனியஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அது உடஞ்சி உழுகாம அதை திரும்பி கொண்டு வந்து சேர்த்து அதுலயே பல தடவை லான்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னன்னா, இனிஷியல் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன்ல வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். இது மாதிரி அதை எப்படி ரியூஸ் பண்ண முடியும், அதை எப்படி நம்ம வந்து இன்னும் சந்தைப்படுத்தலாம் அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுல வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகளுக்கு நான் சொல்றது கொஞ்சம் கோபமா இருக்கலாம். இதுதான் பிரைவேட்டைசேஷன் பண்ணீங்கன்னா இது மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அதை குறைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் அவங்களே பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த குறைக்க தான் அதுல வந்து அதுல லாபம் வரும் அப்படிங்கிறதுக்கு அது பண்ணுவாங்க அப்படின்லாம். ஸோ அதை அவங்களுக்கு விட்டுலாம். பட் ஆனா நீங்க கேட்கற கேள்விக்குன்னா, சாதாரண மக்கள் பயணப்பட இருக்காங்க, குப்பன் சுப்பனா போகக்கூடிய காலம் வருமா அப்படின்னா, காலம் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் ஒன்று தான் சொல்ல முடியும். இன்னைக்கு வந்து ஒரு கடைக்கோடியில் இருக்கிற நெல்லை மாவட்டத்தில் இருக்க ஒரு விவசாயி வந்துட்டு சாதாரணமா ஃபிளைட்டை பிடிச்சு டக்குன்னு மதுரைக்கோ இல்ல மதுரையில இருந்து திருச்சிக்கோ கிளம்ப முடியும் இல்லையா, இல்ல கோயம்புத்தூருக்கோ வர முடியும்னா அவரு சுலபமா வர முடியுது. அதுக்கான காஸ்டும் அவ்வளவு இல்லை. இப்ப நீங்க வந்து இந்த சில ஃப்ரண்டியர் ஏர்லைன்ஸ் மாதிரி சின்ன சின்ன ஏர்லைன்ஸ் எல்லாம் அங்க வந்தப்போ அவங்க எல்லாம் 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கெல்லாம் டிக்கெட் கொடுத்தாங்க. அது வந்து எல்லாருமே ஏற்கக்கூடிய விலையா தான் இருந்துச்சு. சோ அந்த அளவுக்கு கம்மியாகக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இருக்கு. யாருக்கு தெரியும், நம்ம ஊரு கிராமத்துல இருந்து ஒருத்தர் கூட போய் இந்த மார்ச்சியன் படத்துல வர மாதிரி இந்திய உருளைக்கிழங்க போய் மார்ச்ல கூட நட்டுட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்னு எனக்கு தோணியது வந்துட்டு, எது முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க? நிலவை வந்துட்டு இது வந்துட்டு சுத்தி வந்ததா, இல்ல அதிக தூரம் சென்றதாக? மனிதர்களை இவ்வளவு தூரம் இது வரைக்கும் ஏற்கனவே போயிருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. ஸ்பேஸ் ஸ்டேஷன் எங்க இருக்குங்கிறதும் தெரியாது. அது முக்கியமா, இல்ல வந்துட்டு பாதுகாப்பாக மனிதர்களை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு போயிட்டு நிலவுக்குள்ளேயும் இப்ப காலடி வைக்கிறது பெரிய சிக்கல் இல்லை, அங்கேயும் வச்சுட்டு கூட்டிட்டு வர்றதா? இத வந்துட்டு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்டா, தொழில்நுட்ப நீதியாக நீங்க பார்த்தா இது வந்துட்டு ஏன் நம்ம இது ஆர்டெமிஸ் 2 இல்லையா? இது ஆர்டெமிஸ் 2ன்னு ஏன் சொல்றோம்? ஆர்டெமிஸ் 1க்கும் 2க்கும் 3க்கும் ஏற்கனவே வித்தியாசம் சொன்னீங்க. அதை இன்னும் கொஞ்சம் விரிவாக்கி சொல்ல முடியுமா? கண்டிப்பா. சோ ஆர்டெமிஸ் 1 அப்படி நான் சொன்ன மாதிரி வந்துட்டு என்னன்னா, அந்த அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் போகுது இல்லைங்களா, அதை வந்து டெஸ்ட் பண்றதுதான். கம்ப்ளீட் டெஸ்ட் ஃபிளைட், அன்மேன்ட், அதாவது அதுல எந்த வித மனிதர்களும் போகல. சோ அந்த ஸ்பேஸ் சூட் அங்க ஒர்க் ஆகுதா, அங்க போய் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் ஒர்க் ஆகுதா, அந்த சீதோஷ்ண நிலைக்கு வந்துட்டு இந்த எக்யூப்மெண்ட்லாம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் 100% டெஸ்ட் ரன் தான். அது போயிட்டு அந்த இதுல போயிட்டு வந்துருது. சோ இதுல என்ன பண்றாங்கன்னா, நம்ம படம் போடலாம், பூமியிலிருந்து கிளம்பி போய் இந்த நிலவை சுற்றி விட்டு திரும்பி வந்துடணும். அதுதான் இந்த மிஷனோட கோல். ஏன்னா இதுல என்னன்னா, நீங்க நிலவுக்கு அந்த பக்கம் போறப்ப வந்துட்டு உங்களுக்கு கம்யூனிகேஷன் கட் ஆயிரும். ஏன்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் நடக்கிறதுக்காக இங்க வந்து ஒரு லைன் தெரியணும். இப்போ நீங்க வந்து நிலவுக்கு பின்னால போயிட்டீங்கன்னா கம்யூனிகேஷன் இருக்காது. நம்மளோட இதெல்லாம் பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் வேவ்ஸ்லாம் ஸ்ட்ரெயிட்டா தான் போகும். சோ அந்த நிலவுக்கு பின்னால போகிற ஒரு 40 நிமிடம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது அந்த 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 வெஹிக்கல் விண்கலம் வந்துட்டு நிலவுக்கு பின்னால் போற 40 நிமிடங்கள் வந்துட்டு அதுக்கு கம்யூனிகேஷன் இருக்காது. ஸோ அந்த சமயத்தில் அது எப்படி செயல்படுது அப்படிங்கறதான். ஸோ அதுதான் இதுல ரிஸ்கியான விஷயம். ஸோ நீங்க கேட்டீங்க, அதுதான் அந்த ஃபிளை பை அப்படிங்கிறது வந்து அதுதான். நீங்க நிலவை சுத்திட்டு வர்றப்போ அங்க இது இருக்காது. அப்போ நீங்க இன்டர்னல் ஜென்ரேட் சம்டைம்ஸ் இடத்துல வந்துட்டு நீங்க இதெல்லாம் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு சோலார் பவர்ல தான் ஓடுது. ஸோ சம்டைம்ஸ் உங்களுக்கு சூரிய நிழல்ல போக வேண்டியிருக்கும். ஸோ சூரிய நிழல்ல போறப்போ ஏற்கனவே வச்சிருக்கிற ஸ்டோரேஜை வச்சு அந்த விண்கலம்னால பயணம் பண்ண முடியுதா அப்படிங்கிறது தான் இதோட கதை. ஸோ அதனாலதான் இந்த ஃபிளை பை அப்படிங்கிறது இதுல முக்கியமான பார்ட். ஸோ அதை தவிர வந்துட்டு நீங்க நம்ம வந்து ராக்கெட் வந்து நம்ம பாக்குறப்ப வந்து டக்குன்னு வெளியில போனாலும் இது இதுல நம்ம பூமியை சுத்தி நம்ம பூமியோட கிராவிடேஷனல் புல் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதனால நீங்க அது வந்துட்டு டைரக்டா அப்படி வெளியில போக முடியாது. கொஞ்சம் சுத்தி அப்புறம் மெதுவா போக முடியும். நீங்க ஸ்விங் ஷாட் மாதிரி அப்படி சுத்திட்டு போக முடியும். நீங்க இந்த கிராவிட்டி படம் பார்த்திருந்தீங்க தெரியும், அந்த ஸ்விங் ஷாட் அப்படிம்பாங்க. அது வந்து பூமியை கொஞ்சம் சுத்தி அந்த கொஞ்சம் ஒரு த்ரஸ்ட் கொடுத்து வெளியில போக முடியும். அதே மாதிரி திரும்பி வர்றப்போ வந்து அதே மாதிரி ஒரு பாத்து இருக்கும். ஸோ இந்த ஃபிளை பை அப்படிங்கிறது தான். நீங்க அப்படி சுத்தி போயிட்டு அந்த நிலவுக்கு லேண்ட் ஆகாம நிலவை சுத்திட்டு வர்றதுதான் இந்த மிஷனோட இது. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த லோவர் எர்த் ஆர்பிட் அப்படிம்பாங்க. ஸோ நம்ம எர்த்துக்குள்ள இருந்து பக்கத்துல இருக்கிற ஆர்பிட்லயோ இல்ல பக்கத்துல இருக்கிற ஆர்பிட்லயோ சுத்திட்டு வர்றதுதான் அதோடது.
ஸோ இந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்னன்னா இதே யுத்தியை தான் நீங்க மார்ஸ் போறப்ப யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்க மார்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நிலவுல இருந்து ரொம்ப தூரத்துல அதிக தூரத்துல இருக்கு. ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி இந்த ஃபிளைட் எல்லாம் ரெடி ஆச்சுன்னா அந்த மாஸ்டர் போய் பண்ண முடியும் அப்படிங்கறதான். ஸோ அதனால இந்த சீதோஷ்ண நிலையில எவ்வளவு நேரம் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தாக்கு பிடிக்க முடியுது, அதே மாதிரி உங்களுக்கு இந்த கம்யூனிகேஷன் கட் ஆச்சுன்னா எவ்வளவு தூரம் இந்த விண்கலன் வந்து அட்டானமஸா இருக்க முடியும், அதாவது சிக்னல்ஸ் இல்லாம. அப்புறம் பிளாக் அவுட்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் சொன்ன மாதிரி வந்து சம்டைம்ஸ் வந்து ஏதாச்சும் சிக்னல்ஸ் இது வரும், அது என்ன பண்ண முடியும். அப்புறம் இந்த லான்ச் பண்றப்ப வந்துட்டு உங்களுக்கு வந்து பேலோடு இப்போ மனிதர்கள் உட்காரப்ப வந்துட்டு அதோட வெயிட் அதிகமாகும். அந்த வெயிட்டுக்கான வைப்ரேஷன் தாங்கக்கூடிய சக்தி இருக்கா. அதே மாதிரி பல சீதோஷ்ண நிலைகள், ஏன்னா நம்ம மார்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்னதான் பார்த்துட்டு இருந்தாலும் அதோட சீதோஷ்ண நிலைகளும் தெரியாது. இது வரைக்கும் அன்மேண்ட் நம்ம விஞ்ஞானம்லாம் அனுப்பியிருந்தாலும் அன்மேண்ட் தான் அனுப்பியிருக்கோம். ஸோ ஹியூமன்ஸ் போறப்போ அதோட வைப்ரேஷன் வேற மாதிரி இருக்கும். வைப்ரேஷனா நான் சொல்றது நிஜமான நம்ம வடிவேலு வைப்ரேஷன்ல நிஜமா வெஹிக்கிள்லாம் என்ன பண்ணணும்னா அந்த சீதோஷ்ண நிலைக்கு ஆடும். அது தாங்கக்கூடிய சக்தியை வந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கா, அதுக்குள்ள இருக்க மனிதர்களுக்கு இருக்கா அப்படின்னா நிறைய விஷயம் கட் பண்ணும். ஏன்னா சில சமயம் வந்துட்டு நீங்க வந்து ரொம்ப ஸ்பீடு ஆக்சலரேட் பண்ணணும், ரொம்ப ஃபாஸ்டா போக வேண்டியிருக்கும், அப்புறம் ஸ்லோ பண்ண வேண்டியிருக்கும். அதையெல்லாம் வந்து அந்த வெஹிக்கிள் தாங்கக்கூடிய அளவுக்கு சக்தி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதெல்லாம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஸ்டெப்ஸ் தான். ஸோ இதுல வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஃபிளை பை அப்படிங்கிறத முக்கியமான விஷயம். அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு காற்று அழுத்தங்கள், காற்றுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நம்ம அந்த பாத்துருக்கீங்களா அந்த மாஸ்க் போட்டிருப்பாங்க இல்லைங்களா ஆக்சிஜன் வர்றதுக்காக, அது வந்து எவ்வளவு தூரம் தாக்கு பிடிக்க முடியும். அப்புறம் நீங்க வந்து அந்த வெஹிக்கிள்ல இருந்து அந்த விண்கலன்ல இருந்து நம்ம கார்பன் மோனாக்சைடு நம்ம வந்து பிரீத் பண்றோம், அதை வெளியில் எடுக்கணும். ஹியூமன் வேஸ்ட் அதை வெளியில் எடுக்கணும். அதெல்லாம் நீங்க வேஸ்ட்டை வந்து நீங்க வண்டிக்குள்ள விண்கலன்லயே வச்சுட்டு இருக்கிறத அதை டிஸ்போஸ் பண்ண வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 10 நாள்ல இது எல்லாத்தையும் தான் டெஸ்ட் பண்ணிட்டு வராங்க அப்படின்றது முக்கியமான விஷயம். ரொம்ப அருமை. 10 நாள் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், அந்த 40 நிமிஷம் யாரோடையுமே அதாவது தொடர்பு இல்லாம இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருந்தது. இதுக்காக தயார் பண்ணும்போது தான் பார்த்தேன். இன்னும் பல்வேறு நபர்களையும் அவர்கள் ரொம்ப அழகா தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒரு பெண் கருப்பின நபர், கெனடியர் என்று. ஆனா இது தொடர்பா எனக்கு எழுந்த கேள்வி, இப்போ எல்லாமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணுது. தானியங்கியா ஒரு கேமரா படம் பிடிக்காதத மனிதர்கள் போய் என்ன அங்க போய் கண்டுபிடிக்க போறாங்கிறத ஒரு கேள்வி எழுந்தது. அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இல்ல அந்த கேள்வியோட தொடர்பா யாரெல்லாம் போனாங்க, எதுக்காக இந்த 4 பேர் போனாங்க அப்படிங்கிற கோணத்துல இருந்து உங்களோட பார்வையை முன்வைங்களேன். கண்டிப்பா. சோ இது வந்து 4 பேர், நீங்க சொன்ன மாதிரி 4 பேர் போயிருக்காங்க. அதுல வந்து சீஃப் கமாண்டர் வந்துட்டு ரீட் வைஸ்மேன் அப்படிங்கிறவர் தான். அவர் நாசாவை சேர்ந்தவர். அதாவது குறிப்பாக வந்து 4 பேர்ல 3 பேர் நாசா வை சேர்ந்தவர்கள் தான். நம்ம விஞ்ஞானிகள் அப்படின்னு பொதுவா சொல்றோம். ஆனா இதுல வந்து என்னன்னா அந்த அன்மேன்டு போறப்ப வந்துட்டு நீங்க இங்க இருந்து எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ இப்போ இதுல வந்து அந்த அன்மேன்டு போறப்போ வந்து இதே மாதிரி ஃபிளை பை போறப்போ அந்த சிக்னல் இல்லாதப்போ அது எப்படி பறக்குது, தனிச்சையா செலக்ட் பண்ணி பறக்குதான் இருக்கும். ஆனா இதுல மேண்டன் இருக்கிறப்போ ஒரு பைலட் வேணும். ஸோ இவர் வந்து நேவி பைலட். ரெண்டாவது வந்து பைலட் விக்டர் குளோவர் அப்படிங்கிறார். இவரும் நாசாவை சேர்ந்தவர் தான். இவரும் வந்து நேவி ஏவியேட்டர் தான். அவர் வந்து டெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், காம்பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது. அதாவது எதுக்கு வேணும்னா நீ அங்க போய் அதுல காம்பேட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி அந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாம் ஆகும். சம்டைம்ஸ் வந்து நீங்க ஏர்கிராஃப்ட்ல இருந்து வெளியில வந்து இல்ல அந்த ஏர்கிராஃப்டுக்கு இருந்து சில சாகசங்கள்லாம் செய்யக்கூடிய விதத்துல இருக்கணும். ஸோ அவரும் இருக்கணும் அப்படிங்கிறது தான். அடுத்தது வந்து மிஷன் ஸ்பெஷலிஸ்ட் வந்து கிறிஸ்டினா காஷ் அப்படிங்கிறவங்க. அவங்க வந்து இன்ஜினியர் பிசிசிஸ்ட். அதுக்கப்புறம் 4வது வந்துட்டு கெனடியன். அவரும் வந்துட்டு ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஃபைட்டர் ஜெட் பைலட் தான். அவர் பேர் வந்துட்டு ஜெரமி ஹான்சன். ஸோ ரீட் வைஸ்மேன், விக்டர் குளோவர், கிறிஸ்டினா காச் அப்படிங்கிற 3 நாசாவை சேர்ந்த 2 பைலட், ஒருத்தர் பிசிசிஸ்ட் ஆர் இன்ஜினியர். அப்புறம் வந்து 4வது வந்துட்டு ஜெரமி ஹான்சன் அப்படிங்கிறது. அவரும் வந்துட்டு ஏர்ஃபோர்ஸ் பைலட் தான். அவர் வந்து நான் யூஎஸ் சிட்டிசன் போயிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கம்பைன்டு மிஷன் மாதிரி தான். நாசா அண்ட் சிஎஸ்ஏ கெனடியன் ஸ்பேஸ் ஏஜென்சியோட இதுதான் போயிருக்காங்க. ஸோ இதுக்கு என்னன்னா இது பயிற்சி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போன வருடத்துல இருந்து பயிற்சி அடைஞ்சது. நீங்க போன வாட்டி இந்த சுனிதா வில்லியம்ஸ் போய் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து பெரும் பயிற்சி ஏற்பட வேண்டும். இவங்க வந்து ஏற்கனவே இதுக்கு முன்னால வந்துட்டு ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இவர் வந்து கமாண்டர் ரீட் வைஸ்மேன் வந்து இது வரைக்கும் 125 நாள் இருந்திருக்காரு. நம்ம சொல்லியிருக்கோம் சுனிதா வில்லியம்ஸ் தான் அதிகமான நாள் இருந்தவர் அன்பார்ச்சுனேட்லி. பட் ரொம்ப நாள் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்தவங்க அப்படின்றது. இவர் வந்து 165 நாள் இருந்திருக்காரு கமாண்டர் ரீட் வைஸ்மேன் அப்படிங்கிறவர். ஸோ அதனால தான் அவர் கமாண்டரா வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து விக்டர் குளோவர் அப்படிங்கிறவர் வந்துட்டு அவர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 382 நாட்கள் ஐஎஸ்எஸ் எக்ஸ்பெடிஷன் போயிருக்காரு. பட் அவரும் பாத்தீங்கன்னா இந்த ட்ரைனிங்ல வந்துட்டு ஆகஸ்ட்ல இருந்து. ஸோ என்னதான் உங்களுக்கு பல ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும்
இது ஒரு 6 மாதமாச்சு இதுக்கு வந்து நீங்க தயார்படுத்திக்கணும், உங்கள் உடலை தயாரிப்படுத்திக்கணும். ஏன்னா நீங்க ஸ்பேஸ்ல போறப்ப வந்து உங்கள் உடல் வாகு வந்து மாறிப்பட்டு இருக்கும். ஸோ அவங்க அப்புறம் கிறிஸ்டினா காச் அப்படிங்கிறோம், அவங்களும் 368 நாள் இருந்திருக்காங்க ஐஎஸ்எஸ்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் ஜெரமி ஹான்சன் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபிளைட். ஸோ அவர் வந்து கெனேடியன் ரூக்கி அப்படிம்பாங்க, அவருக்கு வந்து இதுக்கு முன்னால பறந்ததே இல்லை. ஸோ அவர் வந்து ஒரு ஜூனியர் அப்படின்னு வச்சுக்கலாம். பட் அவரையும் பறக்க வச்சிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் தான் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு டெஸ்ட் மென்டாலிட்டியோட இருக்கும். ஸோ ஒருத்தர் வந்து கமாண்டர் ஃபைட்டர் ஜெட் எல்லாம் வச்சிருக்காரு, ஒருத்தர் பிசிசிஸ்ட், ஒருத்தர் இன்ஜினியர், ஒருத்தர் வந்து புதுசா போறாரு. இவங்க எல்லாத்தோட இதுவும் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இது எக்ஸ்டென்சிவ் டெஸ்டிங் இருக்கும், எக்ஸ்டென்சிவ் டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க. இவங்க என்னென்ன இவங்க பாடியில் என்ன மாறுதல் நடக்குது அப்படின்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதையெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு அதை பொறுத்துதான் இந்த அடுத்த மிஷன்ஸ்க்கான ஆட்களையும் தேர்ந்தெடுப்பாங்க, என்ன மாதிரி ஆட்கள்லாம் வேணும் அப்படின்னு தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அடுத்த வாட்டி வந்து நீங்க போறப்ப பாத்தீங்கன்னா இந்த 4வது ஆர்டிமஸ் 4ல வந்துட்டு லேண்ட் பண்ண போறாங்க. அதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மூன்ல போய் லேண்ட் பண்ண போறாங்க 2028ல. ஸோ அதுக்கு என்ன மாதிரியான பிசிக்கலா வேணும் அப்படிங்கிறது வந்து இந்த ஆராய்ச்சிக்கு முன்னாடி தெரிய வரும் அப்படின்னு நினைக்கலாம். வெகு அருமை. நீங்க சோதனை எல்லாம் பண்ணுவாங்கன்னு எல்லாம் சொல்றீங்க. ஆனா இதுவே ஒரு மோசடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் அமெரிக்கா வந்த புதுசுல இன்டர்நெட் இணையம் வந்த புதுசுல நிலவுக்கே போல தெரியுமா, அது வந்துட்டு ஒரு படம், ஹாலிவுட் படம் அப்படின்னாங்க. இதுவும் ஒரு ஹாலிவுட் படமாக இருக்குமா? ஏன் இத வந்துட்டு எப்படி நிஜமாவே நம்ப முடியும்? ஆமா. சோ இது வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, எனக்கு வந்து இந்த ஹோக்ஸ் கேட்கறப்ப வந்து கொடிய சந்தம் காட்டு வந்ததான் ஞாபகம் இருக்கும். சோ இந்த ஹோக்ஸ்ல அவங்க முக்கியமா என்ன சொல்றதுன்னா, அந்த மூன்ல வந்து அவங்க படம் தான் எடுத்து அனுப்புறாங்க. இப்ப வீடியோ சில எடுத்து வைப்பாங்க, வீடியோ எடுத்தா அந்த கொடி ஆடுது, நிழல் சரியா விழல, இல்ல நிழல் வந்து எக்ஸ்ட்ரா விழுது அப்படிங்கிற மாதிரிலாம் சில இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அது வந்து நீங்க ஹாலிவுட் லைட் செட்டிங்ல பாத்தீங்கன்னா, சினிமா நீங்க ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா 4 பக்கம் லைட் இருக்கும், அப்ப 4 நிழல் விழுகும். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் அவங்க எல்லாம் அப்படி சொல்லிட்டு இருந்தாலும் கூட இந்த குரூவுக்கும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நீங்க சொன்ன நீங்க கேட்ட முதல் கேள்விதான் பாத்தியா, நான் முதலே சொன்னல ஏற்கனவே லேண்ட் ஆயிட்டாங்களா, இப்ப என்னடா புதுசா டெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப 72லயே நீங்க லேண்ட் பண்ணிட்டீங்க. இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 50 வருடங்கள் ஆக போகுது. 50 வருடம் கழிச்சு நீங்க லேண்ட் பண்றப்போ வந்துட்டு திருப்பியும் ஏன்டா டெஸ்ட் பண்றீங்க, அப்ப முன்னா பண்ணது போலியா அப்படின்றது ஒரு சாரார். அதே அந்த கான்ஸ்பிரசி தியரிஸ்ட் அப்படிங்கிறாங்க இவங்கள, இல்ல அவங்க வந்து இவங்களை வந்து அவங்க வந்து இந்த ஹோக்ஸ் அப்படின்னு சொல்றவங்க அவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து சொல்றாங்க. அப்புறம் வந்து ரேடியேஷனுக்கு தான் டெஸ்ட் பண்றீங்கன்னு சொன்னீங்க. அப்ப அவர் போய் லேண்ட் பண்ணாங்கல்ல, ஆம்ஸ்ட்ராங் போய் லேண்ட் பண்ணாங்க, அப்ப அவங்களுக்கு இருந்த அந்த சூட் எல்லாம் பத்தலையா, இப்ப ஏன்னு சொல்றாங்க. சோ இதுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னா, நம்ம மொபைல் போன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 50 வருஷத்துக்கு முன்னால மொபைல் போன் இருந்துச்சு. நீங்க பாத்திருக்கீங்க ஷான் கானரியோட 1950 1960 70 படத்துல பாத்தீங்கன்னா, அவர் கார்ல இருந்து ஒரு பெரிய பிரிக் மாதிரி சூட்கேஸ் மாதிரி திறந்து அதுல இருந்து மொபைல் போன் பேசுவாரு. அதுவும் மொபைல் போன் தான். இன்னைக்கு வந்து ஃபோல்டபிள் மொபைல் போனும் வச்சிருக்கோம். ஸோ அதுக்கே ஒரு 50 வருஷம் ஆயிருக்கு அப்படிங்கிறப்போ இதோட டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. ஸோ அப்போ வந்து நீங்க போறப்போ வந்து ரிஸ்க் அதிகமா இருக்கும். ஸோ இப்போ வந்து ரிஸ்க் கம்மி பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ சயின்ஸோட அட்வான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது அதான். ஸோ இதுக்கு எதுக்கு போய் நீங்க அந்த பக்கம் போய் படம் எடுத்துட்டு வர்றது, இங்க இருந்து நாங்க அன்பிளான்ட் விஷயங்களே போய் ஃபிளைட் எடுத்துட்டு போட்டோ எடுத்துட்டு வர முடியாது அப்படின்னு. ஏன்னா அந்த போட்டோஸ் எல்லாம் நாசா வெளியிட ஆரம்பிச்சு அப்போ நம்ம பார்த்துருக்கிற மாதிரி போட்டோஸ், அப்புறம் நம்ம பின்னால் இருக்கிற போட்டோஸ் மாதிரி அந்த மாதிரி நிறைய போட்டோஸ் எல்லாம் நாசா வெளியிட இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் நாங்க பாத்துருக்க மாட்டோமா, அந்த பிளைட்லயே வந்துருச்சே அப்படின்னு. சோ போட்டோ முக்கியம் இல்ல, நான் சொன்ன மாதிரி அந்த டெக்னாலஜி, நீங்க வந்து இந்த ஆர்பிட்ல இருந்து எவ்வளவு தூரம் இந்த வெஹிக்கிள்னால பயணிக்க முடியுது, அந்த ஆர்பிட்ல இருந்து அந்த மூணுக்கு பின்னால், அதாவது நிலவுக்கு பின்னால் அது போனது பிறகு கம்யூனிகேஷன் கட் ஆன பிறகு அந்த விண்கலம் எப்படி செயல்படுது, அவங்களால ஓட்ட முடியுது, திரும்பி வந்து கம்யூனிகேஷன் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுது, அதுக்கப்புறம் திரும்பி வர்றாங்களா அப்படிங்கறதான். சோ இப்போதைக்கு இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறது வந்து ஏப்ரல் 7ஆம் தேதி. அவங்க அந்த ஃபிளை பைய முடிச்சுட்டு மூணை சுத்திட்டு திரும்பி வந்துட்டு இருக்காங்க, திரும்பி வரும் பாதையில வந்துட்டாங்க. சோ அந்த நான் சொன்ன மாதிரி அந்த பின்னால் அந்த கம்யூனிகேஷன் 40 நிமிடம் கம்யூனிகேஷன் கேப்பையும் எடுத்துட்டு அந்த பக்கம் சுத்திட்டு திரும்பி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நல்ல விஷயம். சோ இப்போதைக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த ஹோக்ஸுக்கு வந்து இந்த ஹோக்ஸ் அப்படிங்கிறது இது நெகட்டிவிட்டி அப்படிங்கிற 2 விதமான நெகட்டிவிட்டி இருக்கு. ஒண்ணு வந்து இது மாதிரி இந்த ஹோக்ஸ் இது வந்து சினிமா எடுக்கிறது, இதனால நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்கறவங்க, இது நடக்கவே இல்லை, நிலவுல வந்து யாருமே இது வரைக்கும் லேண்ட் ஆனது இல்ல, இவங்க போய் சொல்லிட்டு இருக்காங்க, ஹாலிவுட் படத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க. சோ அவங்க வந்து இப்பவும் இந்த படங்களையும் பார்த்துட்டு அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. இன்னொரு சாரார் என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு பணம் எதுக்கு செலவு பண்ணணும், ஏற்கனவே பாரு நம்ம போருக்கு வர போயிட்டு இருக்கோம்,
இதுல வர இன்ஃபிளேஷன் வர அதிகமாயிட்டு இருக்கு, மக்கள்லாம் வேலையில்லா திண்டாடுறது இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த சயின்ஸ்ல எப்பவுமே இந்த கேள்வி வந்துட்டு இருக்கும். நம்ம சந்திராயன் அனுப்ப கூட இந்தியால இதே கேள்விகள் கேட்டாங்க. இங்க வந்து ஏழை மக்கள் பசியில இருக்கிறப்ப இது பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. மூணாவது வந்துட்டு இந்த சில சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்து என்ன பண்றது சயின்டிஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு கிறிஸ் லின்டாட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆக்ஸ்போர்ட்ல இருக்காரு. அப்புறம் சில ஃபார்வர் நாசா சயின்டிஸ்டே வந்துட்டு இங்க இந்த இந்த மிஷன்ல போறப்ப வந்து சில மால் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாய்லெட் மால் ஃபங்க்ஷன் அப்படி ஆச்சு, அந்த டாய்லெட் சரியா ஃபிளஷ் ஆகலையோ அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் கேபின் லீக் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நிறைய அந்த வார்மிங் மிஷன்ல வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறப்ப ஏன் நடத்துறீங்க, இன்னும் கொஞ்சம் நீங்க தாமதிச்சு பண்ணலாம், இதுல என்ன அவசரம், இது வந்து ஃபெயிலியருக்கானது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து எதுக்கு போய் சுத்திட்டு, ஏற்கனவே அன்மேன்டு ஃபிளைட் அனுப்பிட்டீங்க, போய் பார்த்துட்டு வந்துருச்சு, வெஹிக்கிள் நல்லா இருக்குன்னு, அப்புறம் எதுக்கு திருப்பி ஃபிளை பை அப்படின்றாங்க. ஸோ ஏன் 5 மிஷின் வைக்கிறீங்க, சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பட் அதுக்கு வந்து நாசா என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஆகும், நான் சொல்ற மாதிரி தான், ஸ்டெப் பை ஸ்டெப் எடுக்கணும், நாங்க வந்து கேர்ஃபுல்லா ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து இந்த 25 பில்லியனை வந்து 5 இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு இந்த நிறைய பேர் வந்துட்டு இந்த பாலிடிக்ஸ் கூட கவர் பண்ணி பார்த்தாங்க. அதனால சொன்னேன், இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒபாமா பீரியட்லயே அந்த விஷயம் ஆரம்பிச்சிருச்சு. சோ இதை வந்து நான் எப்படி பாக்குறேன்னா, இதுல பாலிடிக்ஸ் கொண்டு வரக்கூடாது, மக்களுக்கு இதனால இந்த பணத்தை எடுத்து பட்னியில் இருக்கவங்களுக்கு சாப்பாடு போடலாமே. சோ அதையெல்லாம் தாண்டி தான் சயின்ஸ் இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்கு. சோ அந்த இதுல சயின்ஸோட எந்தூசியாஸ்டா இதை வந்து அந்த இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தான் பாக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். வெகு அருமை, வெகு அருமை. சரி, இப்போ அப்படின்னா ஒரு உலகளாவிய பார்வையை பார்ப்போம். மற்ற நாடுகள் இதுல வந்துட்டு அங்கேயும் வீடு கட்டுறதுக்கு சாரி சீனா, ஈரான் போன்ற நாடுகள் கூட வீடு கட்டுறதுக்கு அமெரிக்கா உதவுமா, எப்படி திட்டமிடுவாங்க, முதல்ல யார் அங்க போறாங்களோ அவங்களுக்கு தான் மொத்த நிலவு நாடா, அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது அரசியல் ஓடுதா, ஜியோ பாலிடிக்ஸ் அங்கேயும் வருமா? கண்டிப்பா. சோ இது ஜியோ பாலிடிக்ஸ் வந்து நம்ம முதலே சொன்னது, இந்த கோல்டு வார் அப்படிங்கிறப்ப வந்து ரஷ்யாவும் அமெரிக்காவும் பயங்கரமா மோதிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இதுக்கப்புறம் வந்து இதுல 2 முக்கிய அடுத்த பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எக்கனாமிக் இது எடுத்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அதுல பாத்தீங்கன்னா அடுத்த சைனா. சைனால வந்து சாங்ஸ் ரோபோட்டிக் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து க்ரூட் லேண்டிங்ஸ், ஆனா அவங்க வந்து 2030 வரைக்கும் வச்சிருக்காங்க. சோ 1960லயும் 70லயும் வந்துட்டு எப்படி ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு போட்டி இருந்துச்சோ, இப்ப வந்து அது அப்படியே ஷிஃப்ட் ஆகி சைனாவுக்கும் அமெரிக்கா அப்படின்னு மாறிடுச்சு. சோ அதனால அவங்களோடது வந்து 2030 இந்த மிஷன் முடியுதுன்னு நினைக்கிறாங்க. பட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, இங்க வந்து பிரைவேட் கம்பெனிஸ் இவங்க 2 பேரும், ப்ளூ ஆர்பிட் ஆகட்டும், ஸ்பேஸ் எக்ஸ் ஆகட்டும், யாரு ஃபர்ஸ்ட் அவங்களோட லான்ச்ல ஸ்பேஸ்ல போறதுன்னு சொல்லிட்டு ஆசையா வந்து ஜெஃப் பீசாஸ் வந்து நான் வந்து ப்ளூ ஆர்பிட்ல போய் நான் தான் முதல் மனிதனா போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாரு. திடீர்னு எலான் மஸ்க் என்ன பண்ணாருன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னால வந்துட்டு நானும் போறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டு நான் தான் ஃபர்ஸ்ட் ஆளுன்னு போயிட்டு வந்துட்டாரு. சோ அந்த மாதிரி போட்டிகள் தான் நடக்கும்னு நினைக்கிறேன். இப்ப வந்து சைனா வந்து 2030 சொல்லியிருந்தாலும், இப்ப இவங்க 2028 நாங்க மூன்ல லேண்ட் பண்ணிடுவோம் அப்படின்றாங்க. 2028 முடிவுல வந்துட்டு 2வது மூன் மிஷின் அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால வந்து சைனாவும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ண ஆரம்பிக்கும் நினைக்கிறாங்க. சோ இதுல என்னன்னா, சைனாவோட வந்து ரஷ்யாவும் பார்ட்னர்ஷிப் சேர்த்துட்டாங்க. சோ அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து அவங்க வந்து இன்னொரு ஸ்கெப்டிக், இப்ப எப்படி நம்ம ஆட்கள் ஹோக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க சொல்றாங்கன்னா இவங்க ஏன் அவசரம் கொடுக்க மாதிரி போயிட்டு இருக்காங்க. இப்ப ஐஎஸ்எஸ் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா எல்லா நாடுகளும் ஒன்று வச்சிருக்கு, ஏன் இது மாதிரி பண்ணக்கூடாது, இவங்க ஏன் போறாங்க அப்படின்னு ஒரு சந்தேகனோட பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இது வந்து இந்த நாடுகளுக்கு நாடு போறாம, ஒருவேளை இவங்க ஏதோ அவங்க இந்த பிளைட் ஏதோ கண்டுபிடிச்சிருக்காங்க போல இருக்கு, அதனாலதான் மார்ஸ்க்கு போக ரொம்ப துடிக்கிறாங்க போல இருக்கு, சோ இவங்களுக்கு முன்னாடி நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த போட்டிகள் உருவாயிருக்கு. சோ இந்த 3 கண்ட்ரீஸ்ல இருக்கிற நடுவுல இந்தியா வந்து ஒரு முக்கியமான அங்கம் வகிக்குது. சந்திராயன் அனுப்பி இதுக்கு முன்னாடி வந்து இந்தியா வந்து ஒரு சின்ன பிளேயரை பார்த்துட்டு இருந்தாங்க. சோ சந்திராயன் இந்தியாவில இருந்து அனுப்பி அந்த மார்ஸுக்கு போயிட்டு வந்த பிறகு அவங்க வந்து குறைந்த விளையாட பண்ணவங்க அவங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா பாக்குறாங்க. சோ இப்ப இது எப்படி ஆக்சஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொன்ன மாதிரி, ரஷ்யாவும் சைனாவும் அவங்க நிறைய விஷயத்துல கோஆர்டினேட் பண்றீங்க. அவங்களோட இந்த ஆர்பிட் ரிசர்ச், இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் ரிசர்ச்ல வந்துட்டு சைனாவும் ரஷ்யாவும் ரொம்ப ஒத்துழைச்சிட்டு இருக்காங்க. இந்தியா வந்துட்டு ஆர்டெமிஸ் அக்கார்ட்ஸ் அப்படின்னு ஒரு அதுல ஜாயின் பண்ணிருக்காங்க. சோ அவங்க வந்து அந்த ஆர்டெமிஸோட அமெரிக்காவோட சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது தவிர அடுத்த மத்த கண்ட்ரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா
ஆர்டிமிஸ்ல பாத்தீங்கன்னா ஜப்பான், ஏற்கனவே கனடால இருந்து ஒருத்தர் போயிருக்காரு. அப்புறம் அமெரிக்காவோட திக்கஸ்ட் பார்ட்னர் யூஏஇ, அது அமீரகம் அவங்க, அப்புறம் யூரோப்பியன் யூனியன் அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு 61 நாடுகள் இருக்கு. சோ இதுல எனக்கு என்னன்னா, இந்த 2வது லேண்டிங் ஆச்சு இருக்கு இல்லைங்களா, இப்ப ஏற்கனவே 3வது லேண்டிங்ல அவங்க ஆள் பிடிச்சிருவாங்க. இதுல ஏதாச்சும் ஒரு லேண்டிங்ல ஒரு இந்தியர் போடக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இருக்கு அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். பட் என்னோட வார்த்தை பழிக்குதான்னு தெரியல. பட் ஆனா அந்த அக்கார்ட்ல இருக்கிறதுனால, அதுவும் இந்தியா ஏற்கனவே அந்த இது ஃபிளைட் பண்ணதுனால, எப்படி ராகேஷ் சர்மா பல வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்தாரு, அது மாதிரி வந்துட்டு போகக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ அது மாதிரி நிறைய நாடுகள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, சேர்ந்து தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சில நாடுகள் அவங்களுக்குள்ள, இப்ப நான் சைனா, ரஷ்யா, அவங்களோட நட்புறவு நாடுகள்லாம் அவங்க தனியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதுல இந்த ஆர்டிமிஸ்ல வந்துட்டு 61 நாடுகள் கிட்டத்தட்ட ஒன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இந்தியாவும் முக்கியமான பங்கு. நான் சொன்ன மாதிரி இதுல இந்த ஆர்டிமிஸ்ல பாத்தீங்கன்னா அமெரிக்கா, கனடா, அதுக்கு அடுத்த 3வது இடத்துல, அட்லீஸ்ட் அது 2வது இடத்துக்கு பக்கத்துல அருகில் இருக்கக்கூடியது இந்தியா அப்படின்னு சொல்லலாம். வெகு அருமை, வெகு அருமை. இன்னொரு சிந்தனை, நிலவுக்கு போய் அங்க குடித்தனம் பண்ணா ஒரு 29, அதாவது நம்மளுக்கு ஒரு 28 நாள் ஆகும்போதுதான் அங்க ஒரு நாள் ஆயிருக்கும். சோ அங்க உங்களுக்கு வயசு சீக்கிரமே ஆகாது. மெதுவா தான் வயசாகும் உங்களுக்குன்னு. இன்னொரு விஷயம் வந்து, இப்ப டைட் பண்றவங்க எல்லாம் ஜாலியா நிலவுக்கு போலாம். ஏன்னா நிலவுல உங்களுக்கு வெயிட் கம்மியா இருக்கும். அதுக்காக வச்சு போயிட்டு வரலாம். இங்க ஒரு நம்மள மாதிரி கொஞ்சம், நீங்க நல்லா ஒல்லியா இருக்கீங்க, என்ன மாதிரி 100 கிலோ இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே ஜாலியா போயிட்டு பாரு, நாங்க வந்து நிலவுல போனேன்னு நான் வந்து இப்போ 60 கிலோ தான் இருக்கேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டு வரலாம். என்ன போங்க, அது இருக்கட்டும். சரி, இப்போ மார்ஸ் வந்து நம்ம நாசாவோட மற்ற முயற்சிகள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு மார்ஸ் தான் மெயின் அப்படிங்கிற மாதிரி அட்லீஸ்ட் நம்மளோட அறிவியல் புனைப்படங்கள், சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தன. அது தவிர இதுக்கு போலாம், சாட்டர்னோட மூன்ஸுக்கு போலாம், ஜூபிட்டரோட நிலவுகளுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க ரொம்ப தொலை தூரமா ஏதோ வச்சிருந்தாங்க. மற்ற திட்டங்கள் என்னெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க? சோ ஃபர்ஸ்ட் வந்து எங்களோட முக்கியமானது வந்து கமர்ஷியல் ரோபோட்டிக் மூன் லேண்டிங் அப்படின்னு சொல்லி நான் சொன்னது வந்துட்டு, இப்போ வந்து இந்த ரோபோட்டிக் மூன் லேண்டிங் தான். இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டிமஸ் 1ல பாத்தீங்கன்னா அன்மேண்ட். சோ அது வந்து லிட்டரலி வந்து பாத்தீங்கன்னா ரோபோட்டிக் மூன் லேண்டிங் தான். சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா 2027க்குள்ளார, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லேண்டிங் வந்து போன வருடமே போயிட்டு வந்துட்டாங்க. சரி, 2012லயே 2022லயே போயிட்டு வந்துட்டாங்க. சோ அதன் மூலியமா என்னன்னா கமர்ஷியல், அதாவது ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரி கம்பெனிகளும், ப்ளூ ஆர்பிட் மாதிரி கம்பெனிகளும், சரி இந்தியாவில் இருக்கிற மற்ற கம்பெனிகள் கூட இந்த கமர்ஷியல் யூஏல இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணா, அவங்க வந்து கமர்ஷியலா மிஷன்ஸ் அனுப்ப ரெடி ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ 2027க்குள்ளார, அதாவது இப்ப 2026 அடுத்த வருடத்துக்குள்ளார அட்லீஸ்ட் ஒரு 30-35 இதுவாச்சும் நாங்க அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் ஃபர்ஸ்ட். 2வது வந்து கேட்வே அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து லூனார் ஆர்பிட்டிங் அவுட் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி வந்து இப்போ வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து நம்ம பூமியிலிருந்து தள்ளி இருக்கோ ஒரு ஸ்டேஷன் இருக்கோ, அது மாதிரி அந்த நிலவை சுற்றி ஒரு ஒரு அவுட் போஸ்ட் மாதிரி, ஆர்பிட்டிங் அவுட் போஸ்ட் மாதிரி நிறைய உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இதுக்கு தான் நான் சொன்ன அந்த 60+ நாடுகள் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அவங்க அந்த கையெழுத்து போட்டிருக்காங்க, அதுக்கு போயிட்டு இருக்காங்க. அதுக்கு என்னன்னா, இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மார்ஸுக்கு போறப்போ நீங்க பூமியில இருந்து மாத்திரம் பார்க்காம அந்த அவுட் போஸ்ட்ல இருந்தும் கூட அந்த மார்ஸ் லேண்டிங்கை நீங்க கண்காணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு அவுட் போஸ்ட் மாதிரி வச்சிருக்காங்க. அது 2வது. 3வது வந்து மார்ஸ் போக்கஸ்ட் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த ரூட்டோகிராஃப்ட், டைட்டன், அது மாதிரி நிறைய இந்த ரோவர் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இருக்கு இல்லைங்களா, மார்ஸ்ல போய் லேண்ட் ஆகணும்ல, ஒரு வெஹிக்கிள் போய் இந்த மார்ஸ்ல போகக்கூடிய வெஹிக்கிள் போயிட்டு வரும்ல, அது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து நியூக்ளியர் பவர்டு, ஏன்னா நியூக்ளியர் பவர் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப கிளீன் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்க வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆராய்ச்சிகளும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி வந்துட்டு அன்மேண்ட் மிஷன்ஸ், அப்புறம் அங்க ஒரு அவுட் போஸ்ட் கட்டி வைக்கிறது, லூனார், அதாவது லூனார் அப்படின்னா நிலவுக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு அவுட் போஸ்ட் வைக்கிறது, பர்மனண்டா அது மூணு எங்க சுத்துதோ அது தகுந்த மாதிரி சுத்திட்டே இருக்கிற மாதிரி ஒரு அவுட் போஸ்ட் வைக்கணும் அப்படின்னு வச்சிருக்காங்க. அதெல்லாம் தவிர வந்துட்டு மார்ஸ்க்கு வந்து அங்க போய் லேண்ட் ஆகி இப்ப ரோவர் எல்லாம் போய் மாட்டிக்கிச்சு அப்படின்றாங்க இல்லையா, அந்த சில சமயம் அந்த அந்த இதுக்கு அதுல இருந்து தப்பிச்சுட்டு வர மாதிரி எல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸோட கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் கோல் வந்து அவங்களோட மார்ஸ் தான் இப்போதைக்கு. ஸோ அதுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். தெரியல, இப்ப வந்து இந்த முதல் இந்த சுற்றுப்பயணத்துக்கு போயிட்டு வந்துட்டு இது ஆராய்ச்சி படித்துட்டு அவங்க வந்து மேபி மார்ஸோட
அடுத்த மிஷன் மேண்டு மிஷன்ஸ் இதே மாதிரி வந்து இன்னொரு ஃபிளை பை மார்ஸ் அப்படின்னு கூட இன்னொரு ப்ராஜெக்ட் கூட வந்துட்டு 2027-28 கூட வரக்கூடிய சாத்தியங்கள் இருக்கு. ஸோ இந்த டேட்டாலாம் வந்த பிறகு இதை வச்சு ஆராய்ச்சி பண்றதுக்கு அதுக்கும் ஒரு சாத்தியக்கூறு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். மிக அருமை. எலான் மஸ்க் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பாரு, நம்ம வந்துட்டு ஸ்பேஸ்ல தான் நம்மளோட அடுத்த எனர்ஜிக்கான ஊற்றுகள் இருக்கு. இங்க வந்துட்டு நம்ம தீத்துண்டே இருக்கோம். அங்க வந்துட்டு அளவற்ற மினரல்ஸ், அளவற்ற சக்தி, நீங்க சொன்ன சோலார் சக்தி முதல் பல்வேறு சக்திகள் இருக்கும்போது நிலவுல இவ்வளவு தூரம் சூரியன் வந்துட்டு 100 டிகிரி செல்சியஸ் போட்டு தாக்குது, 212 டிகிரி ஃபாரன்ஹீட் மாதிரி. ஏதோ இவரோட கதை மாதிரி இருக்கு. பட் பயங்கர சூடா இருக்கிற மாதிரி, கொதிக்க கொதிக்க தண்ணீர்லாம் வெந்நீர் ஆகிற மாதிரி அங்க வந்துட்டு இருக்கும் சூழல்ல அளவற்ற எலக்ட்ரிசிட்டி எல்லாருக்கும் இந்த மாதிரி சாத்தியங்கள்லாம் கூட பாசிபிள்னு தோணுது. ஆகவே நம்ம வீடா இல்லாட்டி கூட வீட்டுக்கு தேவையான வசதிகள்லாம் நம்மளுக்கு நிலவுல இருந்து கொண்டு வர்றதுக்கு இது ஒரு முக்கியமான கால்கோல். உங்களோட முடிவுரை? கண்டிப்பா. நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டு, அப்போலோ 13 வந்து இது வரைக்கும் ஸ்பேஸ்ல வந்து அதிகமான டிஸ்டன்ஸ், பூமியிலிருந்து அதிகமான டிஸ்டன்ஸ் போனது அப்போலோ 13 மிஷன் தான். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இது என்ன பண்ணுதுன்னா, இந்த ஃபிளைபைல வந்துட்டு இந்த பக்கம் அப்படி சுத்தி போய் நிலவை சுத்திட்டு வர்றதுனால இதுதான் ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், இதுதான் லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது ஒரு பயங்கரமான அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து எல்லா நாடுகளும் கொஞ்சம் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி சொன்ன மாதிரி இந்த ஸ்கெப்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்களா, அவங்க பண்றாங்க இந்த போட்டோ எடுக்கிறதுக்காக இவ்வளவு தூரம் போகணுமா அப்படின்ற மாதிரி, என்ன இன்ஸ்டாகிராம் போட்டோ தானே அப்படிங்கிற மாதிரி பேசி. பட் எல்லாத்தையும் விட வந்துட்டு பாத்தீங்கன்னா சயின்ஸ் எப்பவுமே இப்படிதான் வளரும். சயின்ஸ்ல எப்பவுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ட்ரேட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து இன்னைக்கு மக்களோட சாப்பாட்டு பிரச்சனையை தீர்க்கறதா இல்ல வந்து இப்படி போய் சுத்திட்டு வர்றதுக்கு வந்து சயின்ஸ்க்காக பணம் செலவு பண்றதா அப்படின்னு இருக்கும். ஸோ ஒரு நாடு முன்னேறும் நாடு இல்ல முன்னேறி நாடு வந்துட்டு இது ரெண்டுக்குமே ஈக்குவலா வந்து எப்பவுமே பேலன்ஸ் பண்ணி செலவு பண்ணிட்டே இருக்கும். பட் இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் எனக்கு எப்படின்னு தெரியல, எனக்கெல்லாம் இந்த சின்ன வயசுல இந்த அகேஸ்வரம்லாம் போறப்ப வந்துட்டு அவ்வளோ எந்தூசியாஸ்டா இருந்த அதே எந்தூசியாசம் எனக்கு இப்படி இருக்கு. இது நான் இப்போ சுனிதா வில்லியம்ஸ் அங்க போய் மாட்டினப்போ காப்பாத்திட்டு வந்தப்பவும் சரி, இப்போ எலான் மஸ்க் அந்த இவங்க ஜெஃப் பீசோஸ் அவங்க ராக்கெட் போனப்பவும் சரி, அப்புறம் அவங்க ஒரு ஸ்பேஸ் டிராவல் மாதிரி ஒரு 6 பேரை கூட்டிட்டு போனப்பவும் சரி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு நாளைக்கு இதெல்லாம் பாக்கறதுனால நாளைக்கு காலையில எனக்கு வந்து இட்லியும் பருப்பும் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்க போறது இல்லை இல்லைங்களா. பட் இது ஒரு சந்தோஷம். அதாவது மனிதரோட எபிலிட்டி வந்து எவ்வளவு தூரம் நம்மளால முன்னேற்ற முடியும், எவ்வளவு தூரம் நம்மளால நெக்ஸ்ட் போக முடியும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ அதை நம்ம புஷ் பண்ணிட்டே இருக்கிறோம், அந்த எட்ஜை புஷ் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம ஆஸ்ட்ரோபிசிஸ்ட் எல்லாம் நம்ம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கோம். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்காக அவங்க காத்துட்டு இருக்காங்க. இந்த டேட்டா எல்லாம் வந்துட்டு நம்ம இந்த ஆராய்ச்சி இதெல்லாம் வந்துட்டு எந்த ஏஐ வச்சாலும் கிடைக்காது. இதெல்லாம் நீங்க அங்க போய் அங்க இருக்கிற சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கோம், அங்க அந்த சீதோஷ நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியணும். இதெல்லாம் தாண்டி வந்துட்டு நீங்க மார்ஷியன் படம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கலாம், கண்டிப்பா பாருங்க. இப்ப வந்து ஹேல் மேரினார் இன்னொரு படம் வந்திருக்கு, இதெல்லாம் ரெண்டுமே பாருங்க. இதெல்லாம் பார்க்கணும், நம்மளுக்கு ஒரு உத்வேகமா இருக்கு. நம்ம போறோமோ இல்லையோ மனிதர்கள் இதெல்லாம் சாதிக்க முடியும் அப்படிங்கறதே ஒரு பெரும் சாதனையை பார்க்க முடியும். ஸோ இது வந்து கடவுளுக்கு எதிரானதா அப்படின்ற அந்த ஒரு மெட்டாபிசிக்கல் ரீதிக்கெல்லாம் போகாம இதனால ஆகக்கூடிய சாத்தியக்கூறுகள், நீங்க ஒரு அருமையான எக்ஸாம்பிள் சொன்னீங்க. இதனால எனர்ஜி, சோலார் எனர்ஜி நம்ம எப்படி மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ண முடியும்னு சொல்ல. இது தவிர எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம அங்க கொடுக்கிற தாது பொருட்கள் வந்து இங்க கொண்டு வந்தோம்னா, இங்க நம்மளுக்கு வந்து இந்த கெமிக்கல் காம்பவுண்ட் பார்த்திருப்போம், நம்மளுக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். அதை தவிர புதிதாக ஏதாவது அங்க இருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், அங்க இருக்கிற ஒரு தாது பொருள் எடுத்துட்டு வந்தா இங்க பேட்டரியில போட்டு அந்த பேட்டரி சாகவே சாகாது, அது லாங் லாஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னா அது ஒரு பெரிய சாதனை. அது மெட்டீரியல்ஸ் நம்ம இங்க கொண்டு வந்து அதை நம்ம அது பண்ண முடியும், அதை இங்க நம்ம உற்பத்தி பண்ண முடியுமான்னு பார்க்க முடியும். அது ஒண்ணு. ஸோ அதே மாதிரி இப்போ நியூக்ளியருக்கு யுரேனியம் யூஸ் பண்றோம். ஸோ யுரேனியம் மாதிரி ஒரு மெட்டீரியல் அங்கே கிடைச்சிச்சுன்னா அதை வச்சு நம்ம இங்கே பவர் ஜென்ரேஷனுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு அது பண்ண முடியும். அது மாதிரி நிறைய இந்த கெமிக்கல் இது பண்ண முடியும். அதே மாதிரி அங்கே உயிர் வாழ்றது சாத்தியமாச்சுன்னா அங்க போய் நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான காய்கறிலாம் அங்கிருந்து விளைவிச்சு கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்க்க முடியும். ஏன்னா அங்க இருக்கிற சத்துக்கள் அதிகமான காய்கறிகள் அங்க விளையுமா அப்படின்னு பார்க்க முடியும். ஸோ அது மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நான் வந்து ரொம்ப வந்து சயின்ஸ் ஃபிக்ஷனுக்குள்ளேயும் போக முடியும் போல. அது மாதிரி நிறைய சாத்தியக்கூறுகள், அந்த சாத்தியக்கூறுகள்லாம் வந்து நம்ம வந்துட்டு விவரிக்க முடியாத அளவுக்கான சாத்தியக்கூறுகள். அதையெல்லாம் நம்ம எப்போ ப்ரூவ் பண்ண முடியும்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சயின்ஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணி தான் சாதிக்க முடியும். ஸோ அதனால அந்த சயின்ஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமான விஷயம். ஸோ அதனால கண்டிப்பா எல்லாரும் பாருங்க, இந்த மாதிரி மிஷன்ஸ் வந்துச்சுன்னா குழந்தைகளோட உட்காந்து பாருங்க.
அதுக்கப்புறம் அவங்க வர்ற பேட்டிகள் பாருங்க. ஸோ இதுல வந்து நான் என்னோட டேக்கே எப்படி பாத்தீங்கன்னா, இந்த ஆஸ்ட்ரோனாட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 4 பேர் போயிருக்காங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி பயிற்சிகள்லாம் கொடுத்தாங்கன்னு நான் பார்த்தேன். ரொம்ப உத்வேகமா இருந்துச்சு. அது இப்போ அவங்க பாக்குறப்போ அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க, ஒரு தவம் மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறது தான் அது முக்கியமான விஷயம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜாகவும் நம்ம குழந்தைகளுக்கு என்கரேஜ் பண்ணலாம், சயின்ஸ் பக்கம் அவங்களை திருப்பி விடலாம். அதே மாதிரி அவங்க திரும்பி வந்த பிறகு அவங்களுக்கான என்னென்ன டெஸ்ட் எல்லாம் எடுப்பாங்க அப்படிங்கிறது. ஸோ இப்போ அங்க வந்து நான் சொன்ன மாதிரி அந்த டாய்லெட்ல பிரச்சனை ஆயிடுச்சு, அதை சமாளிக்க அவங்களுக்கு எப்படி எல்லாம் யோசிச்சாங்க, லீக் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க, அதை எப்படி அவங்க ஃபிக்ஸ் பண்ண யோசிச்சாங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க கேட்க கத்துக்கலாம். முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஹிந்து பேப்பர்ல வந்துட்டு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் சயின்ஸ்ல ஒரு சின்ன காலம் கொடுப்பாங்க. இப்ப வந்து உங்களுக்கு இமீடியட்டா நியூஸ் கிடைக்குது, அதை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பெரிய சம்மரி தான், பட் கண்டிப்பா எல்லாரும் இதுல வந்து கலந்துக்கணும், அதை பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. வெகு அருமை தினேஷ். நீங்க சொன்ன மாதிரி தகவல்கள், சாத்தியக்கூறுகள் ரெண்டுத்தையும் சமரசம், எந்த சமரசமும் இல்லாம ரெண்டுத்திலையும் நிறைவா சொன்னீங்க. 4 பேர் போன்றது வந்து இன்று நிகழ்ந்தது. ஒவ்வொரு தலைமுறையும் நீங்க சொன்ன மாதிரி மாறிக்கொண்டே இருக்கு. ஒரு தலைமுறை வந்துட்டு நிலவுக்கு போவோமான்னு இயங்கிச்சு, இன்னைக்கு நிலவை சுத்தி பார்த்துட்டு வந்திருக்கோம். நாளைக்கு நிலவுல இருந்து என்னெல்லாம் பண்ண போறோங்கிறத நாளைக்கு பார்ப்போம். அப்போ நாம தொடர்ந்து இதே சேனல்ல நம்ம வந்துட்டு பேசுவோம் அதை பத்திங்கிற உறுதியோட உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி. நன்றி. தேங்க்ஸ் பாபா.